2022ல நான் வந்து ஒரு ஜாவா லாங்குவேஜ் வந்து லேர்ன் பண்ணலாமா? ஜாவா லேர்ன் பண்ணா எனக்கு வந்து நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்து இருக்குமா? நல்ல growth இருக்குமா? நல்ல சேலரி இருக்குமா? பெரிய பெரிய கம்பெனிலலாம் வந்து ஜாப் கிடைக்குமா? எப்படியும் ஜாவா வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து கண்டுபிடிச்ச லாங்குவேஜ் ஆச்சே. என்ன அதுக்கு ஸ்கோப் இருக்கா? தென் ஃப்ரெஷர்ஸோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் எப்படி இருக்கும்? இன்கேஸ் எனக்கு காலேஜில் வந்து நான் பிளேஸ் ஆகலை, ஆஃப் கேம்பஸில் வந்து எப்படி பிளேஸ் ஆகுறது? காலேஜ் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா நான் ஜாவா வந்து லேர்ன் பண்ணிவிட்டு ஈஸியாக லேர்ன் பண்ணிவிட்டு ஒரு நல்ல கம்பெனியில் இல்லைன்னா ஒரு சின்ன கம்பெனிலையாவது என்னால் வந்து ஒரு ஜாபுக்கு வந்து போக முடியுமா இல்லையா அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் அண்ட் ரோட் மேப்பை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் கடைசியாக ஒரு ஃப்ரெஷராக ஜாவா டெவலப்பராக ஆகிறது அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே ரொம்ப டஃப்பாக இருக்கும். அதை எப்படி கிராக் பண்ணி நான் வந்து ஒரு ஃப்ரெஷராகவே இருந்துக்கிட்டு ஆன் கேம்பஸ் இல்லாமல் நான் வெளியில் வந்து என்னோடய ஓன் முயற்சியால் ஒரு நல்ல கம்பெனியில் வந்து என்னால் பிளேஸ் ஆகுறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜாவா டெவலப்பரோட சேலரியை பற்றி பார்க்கலாம். ஒரு 3 years எக்ஸ்பீரியன்ஸான ஜாவா டெவலப்பரோட சேலரி இப்போ வந்து சென்னையில் 8 to 10 lakhs per annum வந்து இருக்குது. அதே இது நீங்கள் வந்து ஒரு 6 years எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜாக 20 lakhs per annum வந்து வாங்குறாங்க. இது 20 lakhs per annumங்கிறது நான் ஆவரேஜாக சொல்கிறேன், கொஞ்சம் முன்னப்பின்ன இருக்கலாம். சில பேர்லாம் 30 அதுக்கு மேலே கூட வாங்குறாங்க, நல்ல ஸ்கில்ஸ் உள்ளவங்க. ஓகே, அப்போனா நான் 1 to 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களோட சேலரியை நான் வந்து இங்கே இப்போ வந்து சொல்லலை. எதுக்காக அப்படின்னா இந்த 1 to 3 years அப்படிங்கிற பிளேஸில் நீங்கள் சேலரியை பார்க்கக்கூடாது. நான் வந்து இப்போ ஒரு கம்பெனியில் ஒருத்தங்க வந்து ஃப்ரெஷராக வந்து ஒரு 2 lakhs ப்ளஸ் பிளேஸ் ஆகிருக்கலாம், இன்னொருத்தங்க 4 lakhsல செலக்ட் ஆகிருக்கலாம், இன்னொருத்தங்க 6 lakhsல செலக்ட் ஆகிருக்கலாம். அது வந்து மேட்டரே கிடையாது. இந்த 1 to 3 yearsல நீங்கள் இருக்கிற கம்பெனியில் உங்களால் நல்லா லேர்ன் பண்ண முடியுதா? லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணுறீங்களா? அண்ட் இந்த 1 to 3 yearsல உங்களை எந்த அளவுக்கு அப்ஸ்கில் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு அப்ஸ்கில் பண்ணிக்கோங்க. சேலரியை பார்க்கக்கூடாது. ஸோ இன்கேஸ் நீங்கள் இப்போ வந்து காலேஜிலேருந்து வெளியில் வர்றீங்க, நீங்கள் தனியாக தான் போய் ஜாவா லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு வந்து சேலரியை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 3 yearsக்கு வந்து டிபெண்ட் பண்ணக்கூடாது. எந்த அளவுக்கு என்னால் லேர்ன் பண்ண முடியுது அப்படிங்கிறதான் பார்க்கணும். செகண்டு லேர்னிங்கை வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சேலரி வந்து பார்த்தோம். ஸோ சேலரி க்ரோத் நம்மளுக்கு நல்லா தான் இருக்குது. ரெண்டாவது வந்து நம்ம எப்படி லேர்ன் பண்ணணும். எடுத்ததுமே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஒரு பெரிய பெரிய இன்ஸ்டியூட்லலாம் வந்து போய் சேரக்கூடாது. அதுதான் வந்து எல்லோரும் ஃபஸ்ட்டு பண்ணுற ஒரு தப்பு. எடுத்ததுமே நீங்கள் வந்து ஒரு லாங்குவேஜ் வந்து லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நேரே போங்க. டுட்டோரியல்ஸ் பாயிண்ட், ஜாவா டி பாயிண்ட் இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டுக்கு போயிட்டு சிம்பிளாக அவங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே ஒரு ஐடியில் ட்ரை பண்ணி பாருங்கள். அங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே டைப் பண்ணி கூட அதை எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள், டீபக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ தான் உங்களுக்கு அந்த டேர்ம்ஸ்லாம் உங்கள் மைண்டில் வந்து நிற்க ஆரம்பிக்கும். எடுத்ததுமே வந்து ஒரு சர்டிஃபிகேஷனோ இல்லை ஒரு இன்ஸ்டியூட்லேயோ போய் கோர்ஸ் வந்து எடுக்காதுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு லாங்குவேஜ் லேர்ன் பண்ண அப்படின்னு நினச்சிட்டிங்களா, எடுத்து வச்சுட்டு ஒரு ஐடியில் இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே போட்டு பார்த்தீங்க அப்படின்னா தான் அந்த டேர்ம்ஸ் அந்த வேர்ட்ஸ்லாம் வந்து முதல்ல உங்கள் மனசில் வந்து நிற்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக உங்கள் மைண்டில் வந்து அது மெமரைஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு ஆர்டர் ஆஃப் லேர்னிங். ஆர்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எடுத்ததுமே நான் வந்து ரெஸ்ட் ஏபிஐ பற்றி படிக்க போகிறேன், மைக்ரோ சர்வீஸை பற்றி படிக்க போகிறேன், ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க்கை பற்றி படிக்க போகிறேன், அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து எந்த ஒரு டிசிஷனும் எடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நீங்கள் கோர் ஜாவாவில் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணணும். செகண்டு ஊப்ஸு. ஸோ கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் ஊப்ஸ் இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்து நேரத்தை வந்து செலவிடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஜாவாவில் வந்து பெரிய ஆளாக வரலாம். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு 10 years வந்து நீங்கள் எங்கே இன்டர்வியூக்கு போனாலும் இதிலேருந்து தான் வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கொஷின் கேட்பாங்க. ஸோ பேசிக்லி நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களோட ப்ராஜெக்ட்லேயும் சரி நீங்கள் இருக்கிற கம்பெனிலையும் சரி பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்போதுமே நான் சொல்கிற ஆர்டரில் போங்க. ஃபஸ்ட்டு கோர் ஜாவா, அடுத்து வந்து ஊப்ஸ், அடுத்து வந்து அட்வான்ஸ்டு ஜாவாவில் வந்து நம்ம வந்து இப்போ ஜேஎஸ்பி அண்ட் சர்வ்லெட் இதெல்லாம் வந்து படிச்சுக்கலாம். இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா தான் நீங்கள் எங்கே வரணும், ஸ்ப்ரிங் அண்ட் ஹைபர்நெட்டுக்கு வரணும். ஸ்ப்ரிங் அண்ட் ஹைபர்நெட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்து ஸ்ப்ரிங் பூட்டுக்கு வந்து போகணும். ஸ்ப்ரிங் பூட் முடிச்சதுக்கு அப்புறமா தான் நீங்கள் ரெஸ்ட் ஏபிஐ அண்ட் மைக்ரோ சர்வீஸ் இதோட நீங்கள் வந்து உங்களோட ஃப்ளோ வந்து முடிச்சுக்கலாம். இதில் வந்து இந்த கோர் ஜாவா ஊப்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் இந்த கோர் ஜாவாலே வந்து ஜாவா 8ஓட ஃபியூச்சர்ஸையும் வந்து படிச்சுக்கோங்க. இதுவுமே நிறைய இன்டர்வியூஸில் வந்து கேட்குறாங்க. தேர்டு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கெட்டிங் த ஜாவா ஜாப். ஸோ ஜாப் எடுக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஜாவா ஜாப்புக்கு வந்து ஃப்ரெஷருக்குலாம் செட் ஆகாது. நீ வந்து ஜாவா லேர்ன் பண்ணாத, வேறு ஏதாவது லாங்குவேஜ். இப்போ எல்லாருமே ட்ரெண்டாக சொல்கிறது பைத்தான் வந்து லேர்ன் பண்ணு. அதுக்காக பைத்தான் வந்து ஒஸ்ட்டுன்னு நான் சொல்ல, பைத்தானுமே நல்ல லாங்குவேஜ் தான். ஸோ ஜாவா வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணாதுங்க. அது வந்து நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்லலாம் வந்து இருக்காது. இப்போ ஆன் கேம்பஸில் நீங்கள் போகலை அப்படின்னா
ஆஃப் கேம்பஸில் வந்து போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாவா ஜாப்லாம் கிடைக்காது. இந்த மாதிரிலாம் வெளியில் வந்து நிறைய பேர் வந்து நிறைய அவங்களோட ஒப்பீனியன் அண்ட் கன்சர்ன்ஸை வந்து சொல்லுவாங்க. அதில் ஒரு 50% உண்மையும் இருக்குது, 50% பொய்யும் இருக்குது. ஏன்னா அவங்க சொல்கிற மாதிரியே ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்லலாம் வந்து ஜாவா வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ பெரிய பெரிய கம்பெனிஸில் மட்டும்தான் ஜாவா வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதனால் நம்மளுக்கு என்ன ஆகும், இப்போ நம்ம வந்து ஆன் கேம்பஸில் வந்து இன்கேஸ் உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஆஃப் கேம்பஸ்க்கு வரும்போது ஃபஸ்ட்டு எடுத்ததுமே சின்ன சின்ன கம்பெனிஸில் தான் வந்து ஃப்ரெஷர்ஸை வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அங்கே போகும்போது உங்களுக்கு வந்து ஜாவாவோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே டைம் காம்படிஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதிகமாகும் போது ஜாவா பீப்புளுக்கு தான் வந்து டிமாண்ட் அதிகம். அதுக்கேற்ற மாதிரி சேலரியும் ஜாவா பீப்புளுக்கு வந்து ரொம்ப ஹை. அதுக்காக என்ன பண்ணுவாங்க, காம்படிஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு கட்டத்தில் வந்து நிறைய பேர் என்ன தான் ஸ்கில்டாக லேர்ன் பண்ணாலும் விட்டுருவாங்க. நமக்கு வேணாம், நம்ம வேறு டொமைன் போய்க்கலாம், நம்ம வந்து பிஹெச்பி போய்க்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம வந்து வெப் டெவலப்பராக போயிடலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு குழப்பத்தில் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தான் வந்து இந்த டிப்ஸு. இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களால் நான் ஒரு நல்ல ஜாவா கம்பெனியில் வந்து பிளேஸ் ஆக முடியும். பட் நான் அதில் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்டில் சொன்னேன்ல, இப்போ சேலரி வந்து இந்த 1 to 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நீங்கள் வந்து நினைக்கக்கூடாது. உங்களோட மைண்டில் 3 இயர்ஸ் வரைக்கும் எனக்கு வந்து ஜாவா ப்ரொஃபைலில் ஒரு நல்ல இடத்துல நான் உட்காந்து நல்லா லேர்ன் பண்ணிக்கிட்டு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணிக்கிட்டு 3 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் என்னோடய சேலரி வந்து கூடணும். அந்த தாட்டில் தான் நீங்கள் இருக்கணும். நெக்ஸ்ட்டு சில பேருக்கு இந்த டவுட் இருக்கும், எனக்கு வந்து 1-2 அரியர் இருக்குது, பெர்சன்டேஜ் வந்து கம்மியாக இருக்குது, எனக்கு வந்து கேப் இருக்குது, இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா என்னால் வந்து நிறைய கம்பெனியில் வந்து எனக்கு ஜாவா ப்ரொஃபைலில் வந்து போகலாமா போக முடியாதா அப்படின்னு கூட ஒரு டவுட் இருக்கும். இவங்க எல்லாருக்குமே நான் சொல்கிற ஆன்சர் ஒன்றே தான். ப்ராடக்ட் கம்பெனிஸை ஃபஸ்ட்டு விட்டுருங்க. எடுத்ததுமே உங்களுக்கு அங்கே வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்காது. ஃபஸ்ட்டு அதை விட்டுருங்க. ரெண்டாவது, இப்போ நம்மளுக்கு இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன அப்படின்னா எம்என்சியில் நீங்கள் அப்ளை பண்ணி அட்டன் பண்ணுங்கள். பட் அதோட பர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மி, ஒரு 10% தான். ஏன்னா காம்படிஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டையுமே வந்து நான் பேச போகிறதில்ல. இது இல்லாமல் என்ன ஒரு 2 ஏரியா இருக்குது, இதுதான் நிறைய பேருக்கு வந்து தெரியாது. தேர்டு வந்து ஸ்மால் அவுட் சோர்சிங் கம்பெனி. ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஸ்டார்ட் அப் கம்பெனிலலாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜாவா வந்து நிறைய யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து சின்ன சின்ன அப்ளிகேஷன் பண்ணுறதுனால அதுக்கு ஏற்ற மாதிரி உள்ள ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாமல் சின்ன அவுட் சோர்சிங் கம்பெனி தான் வந்து நீங்கள் டார்கெட் பண்ணணும். இந்த சின்ன அவுட் சோர்சிங் கம்பெனி எல்லாத்துலேயுமே 50%க்கு மேலே ஜாவா வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்களோட ஒர்க் என்ன அப்படின்னா அவுட் சோர்ஸ் பண்ணுறது தான். ஸோ இந்த அவுட் சோர்சிங் கம்பெனி தான் நம்மளோட மெயினான டார்கெட்டாக இருக்கணும். 50% எஃபெக்டை வந்து இந்த அவுட் சோர்சிங் கம்பெனிக்குள்ளே எப்படி போகிறது அப்படின்னு தான் பார்க்கணும். ஓகே, அவுட் சோர்சிங் கம்பெனி இருக்குது, அவன் மட்டும் என்ன அப்ளை பண்ண என்னை கூப்பிடவா போகிறானா அப்படின்னா இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும், இந்த அவுட் சோர்சிங் கம்பெனிஸுக்கெலாம் நீங்கள் வந்து நார்மலாக லிங்க்டின் மூலமாகவோ இல்லை நாக்ரி மூலமோ ட்ரை பண்ணாலும் அது கிடைக்கிறது கஷ்டம்தான். பட் இதுக்காக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வெளியில் சில கன்சல்டன்சி, அதுக்கப்புறம் சில கோச்சிங் சென்டர்ஸ்லாம் வந்து இருக்குது. நான் வந்து எந்த ஒரு நேமையும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை. நீங்கள் சென்னையில் எந்த இடத்துல போய் படிங்க, இங்கே போனால் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு. அது வந்து நீங்களே வந்து போய் பேசி தெரிஞ்சுக்கோங்க. நான் யாரையும் வந்து ப்ரமோட் பண்ணலை. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எந்த கோச்சிங் சென்டருக்கோ எந்த கன்சல்டன்சிக்கு போனாலும் எனக்கு வந்து அமௌண்ட் வந்து ஜாப் கிடைச்சதுக்கு அப்புறமா நான் வந்து பே பண்ணால் போதும், அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து போங்க. 80% வந்து அந்த மாதிரி இருக்கிற இடம் வந்து ஜென்யூனாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் மாதிரி பண்ணலாம். அங்கே வந்து அவங்களே வந்து உங்களை கைட் பண்ணுவாங்க. கம்பெனிஸில் உள்ளவங்க கூடலாம் அவங்க லிங்க் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி குட்டி அவுட் சோர்சிங் கம்பெனி கூடலாம் லிங்க் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க வந்து உங்களை கைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களே கூட உங்களுக்கு இன்டர்வியூ வச்சுட்டு அவங்க எடுத்துப்பாங்க. நீங்கள் இன்கேஸ் ஒரு 2 lakhஸில் வந்து செலக்ட் ஆகிறீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு 20% இல்லை அப்படின்னா ஒரு 10% வந்து எனக்கு வந்து பே பண்ணால் போதும், அது வரைக்கும் எனக்கு எந்த அமௌண்ட்டும் பே பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிற கன்சல்டன்சிக்கு மட்டும் போங்க. 80% வந்து ஜென்யூனாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல இடத்துல வேலை எடுத்து கொடுத்தா தான் அவனுக்கு வந்து அதில் வந்து பெனிஃபிட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு மட்டும் நீங்கள் போங்க. ஸோ ஒரு கோச்சிங் சென்டர் இல்லைனா வந்து ஒரு கன்சல்டன்சி வந்து செலக்ட் பண்ணும்போது நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து எங்களுக்கு வந்து அமௌண்ட்டு பே பண்ணிங்கன்னா உங்களை நாங்கள் வந்து ஏபிசிடியிலேருந்து நாங்கள் உங்களுக்கு சொல்லி தந்து ஜாவா வந்து உங்களை அப்படியே திருப்பி பார்க்க வச்சுருவோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஜாப் வந்து கண்டிப்பாக கிடச்சிரும், நீங்கள் ஃபஸ்ட் எடுத்ததும் ஒரு 20,000 பே பண்ணணும், 50,000 பே பண்ணணும், அந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னா 80% வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்காது. அந்த மாதிரி சென்டருக்கு தயவு செஞ்சு போகாதுங்க. அங்கே போகிறதுக்கு பதிலாக ஃப்ரீ ரிசோர்ஸே ஆன்லைனில் அவ்வளோ இருக்குது.
நீங்கள் அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து ஓனாகவே நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு ஃப்ரீ கோர்ஸ் ஃபஸ்ட்டு ஓனாக லேர்ன் பண்ணு, அதுக்கப்புறம் ஃப்ரீ கோர்ஸ் எடுத்து லேர்ன் பண்ணு, அதுக்கப்புறம் உனக்கு ஜாபுக்காக மட்டும்தான் நீங்கள் இந்த மாதிரி கன்சல்டன்சிக்கு வந்து போகணும். அங்கேயே வந்து எப்படின்னா பே ஆஃப்டர் பிளேஸ்மெண்ட்டு. நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் கிடச்சி நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 10% இல்லை 20% வந்து பே பண்ணால் போதும். அந்த மாதிரி கன்சல்டன்சிக்கு மட்டும் நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு அவுட் சோர்சிங் கம்பெனிலேயோ ஒரு ஸ்டார்ட் அப்லேயோ இல்லைனா ஒரு 10% வந்து எம்என்சி கூட சான்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஜாவா டெவலப்பராக ஐடிக்குள்ளே உள்ளே வர்றதுக்கு வந்து ஒரு 80% வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதில் இருக்குது. ஸோ இதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்குவாங்க. நெக்ஸ்ட்டு லிங்க்ட்இன்லையும் நாக்குரியிலையும் உங்களோட ப்ரொஃபைலை அப்டேட்டடாக வச்சுக்கோங்க. லிங்க்ட்இன்ல நிறைய எம்ப்ளாயிஸ் கூட கனெக்ட் ஆகுங்க. இப்போ நீங்கள் ஜாவா எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஜாவாலேயே வந்து என்னென்ன எம்ப்ளாயிஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சர்ச் பண்ணி அவங்க கூடலாம் கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு கம்பெனியில் வந்து இந்த மாதிரி ரெக்ரூட்மெண்ட் போகுது அப்படின்னு அவங்க போடலாம். அதுக்கப்புறம் லிங்க்ட்இன்லையே வந்து ஜாவாக்கு அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்கும், டெஸ்ட் சீரியஸ் இருக்கும், ஜாவா, ஸ்ப்ரிங்கு, J2EE அந்த மாதிரிலாம். அதை எடுத்து கிளியர் பண்ணிங்க அப்படின்னா இப்போ சின்ன அவுட் சோர்சிங் கம்பெனிலாம் வந்து லிங்க்ட்இன் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அவங்க நாக்குரி வந்து ரொம்ப இதாக இருக்குன்னு யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ லிங்க்ட்இன்ல நீங்கள் போய் ரிஜிஸ்டர் பண்ணும்போது அதில் ஒரு சின்ன கம்பெனிஸ் வந்து உங்களை இன்டர்வியூக்கு கூப்பிடலாம். அப்போ நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா ஈஸியாக யாருக்கும் அமௌண்ட் கூட பே பண்ண வேணாம், ஈஸியாக கூட நீங்கள் உள்ளே போகலாம். ஸோ நான் சொல்கிற 2 வழி இது தான். இந்த வழியை மட்டும்தான் நீங்கள் இன்கேஸ் எனக்கு வந்து கேம்பஸ் இன்டர்வியூவில் நான் செலக்ட் ஆகலை, எனக்கு வந்து பெர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது, அரியர் இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனை என்ன இருந்தாலும் நான் வந்து ஒரு ஜாவா டெவலப்பராக ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இது வந்து ஒரு பெட்டரானவே. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஜாவா டெவலப்பர் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்ட கோச்சிங் சென்டர்லாம் வந்து காசு கொடுத்து ஏமாறாதுங்க. நான் சொன்ன இந்த டிப்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல கம்பெனியில் வந்து நீங்கள் போகலாம். உங்களோட அமௌண்ட்டும் வந்து எஃபெக்டிவான வேலை வந்து யூஸ் பண்ணலாம். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.